அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. அங்கே பாருங்களேன், இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான் பிள்ளைங்களா. நிறைய விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ண நம்ம பழகிக்கிறோமா அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இன் சிம்பிள் பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட் we have used small angle approximation. நம்ம பயன்படுத்துவோம். அதில் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா, ஒரு given situationல ஓகே எந்த இடத்துல எழுதுவோம், அங்கே எழுதலாமா? ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு given situation ஈக்குவேஷனில் sin தீட்டான்னு வரும். தென் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுவோம்னா, sin theta லோவா இருந்தால் நம்ம sin theta தீட்டான்னு என்ன செஞ்சுக்கிடுவோம், மாற்றிக்கிடுவோம். அதான் சொல்லியிருக்காங்க. we have used small angle approximation. discuss the small angle approximation. இதை நம்மள ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா, தனி ஊசல் சோதனைகளில் தோராயமாக சிறிய கோணங்களை பயன்படுத்துவோம், இச்சிறிய கோணங்களை விவாதிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க ஒரு சூப்பரா டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளே நமக்கு நான் என்ன நினைக்கிறேன், நமக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஸோ இந்த டிகிரிஸில் கொடுத்துருக்காங்க. பட் அறிவியலில் நம்ம டிகிரிஸில் பயன்படுத்த முடியாது, ரேடியன்ஸில் பயன்படுத்த முடியும். இந்த டிகிரிஸ் எல்லாம் அங்கே ரேடியன்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ தீட்டா ஜீரோனா சைன் தீட்டா ஜீரோ. ஓ, பிளாக் எடுத்துக்கலாம் பிள்ளைங்களா, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே பாருங்க, 0.174 ரேடியன்ஸ் இருந்துச்சுன்னா சைன் தீட்டா 0.174, 0.262 இருந்துச்சுன்னா 0.256, 0.349 இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 0.342. இங்க இருந்து டீவியேஷன் பிகின் ஆகுதுங்க பாருங்க. ரைட், இந்த 0.43 வரும்போது 0.422, 0.524, 0.500, சாரி 0.500, 0.611, 0.574. தென் டீவியேஷன் என்ன செய்ய ஆரம்பிக்கும், நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, இதைத்தான் டிஸ்கஸ் பண்ண சொல்றாங்க. இப்போ சார் அதை எப்படி டிஸ்கஸ் பண்றேன்னு பாருங்க, பிள்ளைகளுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும்னா பிள்ளைங்களா, வசதிக்காக நாங்கள் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் எல்லோ கலர் போய்க்கலாம். ஓகே, எல்லோ கலர் போயாச்சு. ஸோ வென் தீட்டா சின்னதாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், இந்த சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் தீட்டாங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைங்களா, அங்கே போட்டிருக்கேன். ஆனால் ஹவு இட் இஸ், ஒய் இட் இஸ் அப்படிங்கிறதான் கேள்வி. நம்மளுக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் காமிச்சிருக்கேன் பாருங்க. ரைட், நம்மளுக்கு என்ன தெரியும்னா, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ், மீனிங் ஏபி டிவைடட் பை ஓபி. ரைட், தீட்டானா என்ன, தீட்டா மீன்ஸ் ஆர்க் ஏபி. இதுதான் ரேடியல் வெக்டர் பிள்ளைங்களா. இதை வச்சு அப்படியே ஒரு ஆர்க் வரைஞ்சிக்கோங்க. சார் இதை வச்சு வரையும் போது எனக்கு அவ்வளோ பெர்ஃபெக்டாக வரல, உங்கள் மனசுக்குள்ள நீங்கள் கற்பனை பண்ணீங்கன்னா புரிஞ்சிடும். ஸ்மால் ஆர்க், அப்படியே ஒரு ஆர்க். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்க் ஏபி பை ஓபி. ரைட், ரெண்டு இடத்துல ஓபி காமன் தான். அங்கே பாருங்க, இந்த ஓபி தான் இந்த ஓபி இல்லைங்களா. ஆனால் இங்கே லைன் ஏபி, இங்கே ஆர்க் ஏபி. நவ் யூ சி தி அப்சர்வேஷன் பிள்ளைங்களா. இந்த ரேடியஸ் நீங்க ரெடியூஸ் பண்ண குறைய ரைட், இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகும். அதனால நம்ம மேத்ஸ்ல படிப்போம், லிமிட் sin θ டிவைடட் பை லிமிட் θ டென்ஸ் டு 0 sin θ பை θ இஸ் ஈக்குவல் 1 படிப்போம். அது இதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். நவ யூ ட்ரை டு see θ ரெடியூஸ் ஆகுது. ஸோ இந்த கோடு இந்த இடத்துக்கு வருது, இந்த லைனும் இந்த ஆர்க்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இன்னும் குறைஞ்சிரும், இன்னும் கம்மியாக குறைஞ்சிரும், இன்னும் குறைஞ்சிரும். ஸோ நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு கேட்டீங்கன்னா, தீட்டா கம்மியாச்சுன்னா லைனுடைய லென்த்தும் ஓகே இஸ் ஈக்குவல் டு ஆர்க்குடைய லென்த். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல சைன் தீட்டா எதுக்கு மாறிடும், தீட்டாவை மாறிடும். ஸோ இது ட்ரிகோனோமெட்ரியை பயன்படுத்தி செஞ்சா நம்ம புரிஞ்சக்கூடிய விஷயம். இது டேபிளை வச்சு செஞ்சா நான் ஏற்கனவே விளக்குனேன், நம்ம புரிஞ்சக்கூடிய விஷயம். சப்போஸ் நீங்க வேவ் ஃபார்ம் பாத்தீங்கன்னா நீங்க பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பாருங்க, இது சைனுடைய கர்வ் பிள்ளைங்களா, y is equal to sin தீட்டாவோட கர்வ், இது y is equal to தீட்டாவுடைய கர்வ். இங்க பாருங்க, இனிஷியல் ஃபேஸ் பூரா அப் டு ஆல்மோஸ்ட் திஸ் ரீஜியன். இந்த ரீஜியன் வர்ற வரைக்கும் நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம், இந்த ரெண்டு வேல்யூ எப்படி இருக்கு, சேமா இருக்கு. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஓகே சிம்பிள் பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட்ல நமக்கு எக்ஸ்பிரஷன் ஆக்சுவலா சைன் தீட்டாவா தான் இருக்கும். ஆனா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் அதை ஹிஞ்ச் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, இது என்னது இப்படி ஊசலாடுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆங்கிள் வில் பி லெஸ், சரிங்களா. அப்போ அந்த சைன் தீட்டாக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும், தீட்டாவை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, சைன் தீட்டாவை பண்ணிங்கன்னா அது ரியல் ஃபங்க்ஷனாக இருக்கும், அது சிம்பிள் ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்காது. அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் கூடுதலாக படிக்கணும். இந்த மேல் படிப்புல நீங்கள் படிப்பீங்க. பட் எளிமையா லோ ஆங்கிளில் சைன் தீட்டா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா ஆர் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா, அது ஒரு எஸ்ஹெச்எம்மா நம்ம என்ன செய்ய முடியும், கன்சிடர் பண்ண முடியும். அதுக்காகத்தான் அந்த அப்ராக்சிமேஷன் நம்ம செய்கிறோம் பிள்ளைங்களா. பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.